இந்த சமூகத்துல அ ஒவ்வொரு மாவட்டத்திலயும், ஒவ்வொரு தாலுகாவிலயும் எல்லா பெண்களும் வந்து ஒரு ஷார்ட் ஸ்டே ஹோமுக்கு போலாம், போய் தங்கலாம். எனக்கு அப்பா, அம்மா வீடு பிடிக்கலன்னா ஹோட்டல்ல ரூம் போட முடியாது ஒரு பெண். பணம் இருந்தாலும், கிரெடிட் கார்டு வச்சிருந்தாலும், 6 இலக்கத்துல சம்பாதிச்சாலும் அவ போய் ரூம் போட முடியாது. அப்ப இதற்கான ஹோம்ஸ் இருக்கு. நான் வந்து 1091க்கு நான் பெண்களுக்கான உதவிய கூப்பிட்டா உடனே வருவாங்க. என்ன அழைச்சிட்டு போவாங்க. நைட் தங்குறதுக்கு எனக்கு இடம் குடுப்பாங்கன்ற இடம் இல்ல இங்க. அப்ப குடும்பங்கள் வந்து வன்முறையானதா இருக்குன்னா, நீ பேசாம வாய் மூடிட்டு இருங்கிறது தான். அது வந்து அந்த இன்லாஸ் வீடா இருந்துச்சுன்னு சொன்னா சொல்லவே வேண்டாம். ஏன்னா, அதுல வந்து தப்பு செய்றது அவங்களுடைய மகன். அப்ப அவங்க வந்து அமைதியா தான் இருப்பாங்க. இன்னும் அதிகமா அத காப்பாத்த பாப்பாங்க. இந்த பெண்ண வந்து அடக்கி வைக்கிறதுக்கு தான் பாப்பாங்க. சொந்த பெற்றோரும் கூட இத பற்றி சரி பார்க்கலாம், பார்க்கலாம். அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாதுன்னு சொல்லும் பொழுது, ஆண்களை சரிப்படுத்துவதற்கான ஒரு சமூகமோ, இதுவோ இல்ல. பழக்கமே இல்ல. ஒரு வழக்குல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, "நீயும் என் கூட சேர்ந்து வேலை செய். நான் பாத்திரம் தேய்க்கிறேன், நீ சமையல் செய். நான் குழந்தைய தயார்படுத்துறேன், நீ வந்து சாப்பாட வந்து பேக் பண்ணுன்னு" சொன்னதுக்காக, அவ்வளவு கோவப்பட்டு அடிக்கிறாரு கணவர். "நான் சம்பாதிச்சுட்டு வரேன். நீ ஆஃப்டர் ஆல் என்ன விட 4ல 1 பங்கு சம்பாதிக்கிற. நீ யாரு என்ன கேள்வி கேட்கறதுக்குன்னு" சொல்றாரு. அந்த பெண் கேட்டது ஒண்ணுதான். நானும் உங்கள மாரியே அதே டைமுக்கு வேலைக்கு போறேன். உங்கள மாரியே அதே டைமுக்கு உள்ள வரேன். சமையல் வேலையிலயும், வீட்டு வேலையிலயும் பங்கெடுத்துக்கோங்கன்னு கேட்டாங்க. இதுதாங்க நான் சொல்றேன். இந்த விஷயங்கள்ல ஆரம்பிக்கிற வன்முறை தான் ஸ் அவங்க இறப்புலயும், சாவுலயும் முடியுது. இத தாங்கிக்க முடியாம இருக்க பெண் என்ன செய்வாங்க? எனக்கு வேண்டான்னுவாங்க. என்ன சொல்லிட்டாங்க ஆஃப்டர் ஆல் நீ 1 ஹவர் சீக்கிரம் எந்திரி. நீ 1/2 அன் ஹவர் சீக்கிரமா குளிச்சு ரெடி ஆகுன்னு தான் சொல்லுவாங்க. அப்ப நீங்க வந்து மாமனார், மாமியார், அந்த கணவர் வீட்டார் அப்படிங்கிறது வந்து முதல் குற்றவாளிகளா இருந்தாங்கன்னா, அந்த வரிசையில் இருக்கவங்க எல்லாருமே. 2ஆம் வரிசையில் இருக்க குற்றவாளிகள் பெண்கள் வீட்டால் இருக்கவங்களா இருக்காங்க. அவங்க தான் விக்டிம்ஸும் கூட. அதே நேரத்துல அவங்க பெர்பெட்ரேட்டர்ஸா இருக்காங்க. "நீ பேசாம இரு. வாய மூடு. சின்ன வயசுல உனக்கு செல்லம் குடுத்து வளர்த்துட்டேன்." இத்தனை விதமான இந்த வயலன்ஸ்க்கான இந்த 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 ஒரு அபியூஸ் கல்ச்சர் அல்லது ஒரு 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 டொமஸ்டிக் வயலன்ஸ்க்கான ஒரு கல்ச்சர் ஒண்ணு இருக்குங்க.